ஒருபுறம் நாய்கள் எல்லாம் தானாக செத்து செத்து விழுகுது, மறுபுறம் சாக்கடையை 3 வெவ்வேறு அரசு துறைகள் ஒன்றிணைந்து மக்கள் மீது ஸ்ப்ரே செய்து விளையாடும் அவல நிலை. இது ஓசூருக்கு வந்த சோதனை. ஒரே நாள் செத்துருக்கு குட்டி. விஷயமா நான் அந்த ஹைவேஸ் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டேன். ஹைவேஸ் ஆபீஸ் போன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து என்னன்னாங்க, நான் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் பண்றேன்னாங்க. ஓசூர் மாநகராட்சியின் 41வது வார்டு பூங்காவில் நாய்கள் எல்லாம் செத்து செத்து விழுகுது. 7 நாட்களில் 10 நாய்களின் சடலம் மீட்பு. உடனடி நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்களும் தன்னார்வலர்களும் கோரிக்கை. ஓசூர் ராயக்கோட்டை ஹேட்கோ குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை அப்பகுதியைச் சேர்ந்த பெரியவர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சிக்காகவும் குழந்தைகள் விளையாடுவதற்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பூங்காவில் அடிப்படை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் செடிகள் புதர்மண்டி, பாம்பு, தேள் போன்ற உயிரினங்களுக்கு புகலிடமாகவும் பகுதி மக்கள் பயன்படுத்துவதற்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் காட்சியளிக்கிறது. நாய்கள் பூங்காவினுள் குட்டிகள் ஈன்றுவதாகவும், நாய்கள் அடிக்கடி செத்து மடிவதாகவும், அவற்றின் உடலை அப்புறப்படுத்த ஆளில்லாததால் அங்கேயே அழுகி நாற்றம் எடுத்து பகுதி மக்களுக்கு உடல்நலக் கேடு ஏற்படுத்தும் நிலை உள்ளதாகவும் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொடுமை கொடுமை என்று கோவிலுக்கு போனானாம், அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சாம் என்று பழமொழி ஒன்று உண்டு. 3 அரசு துறைகள் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் சாக்கடையை மக்கள் மீது வாரி இறைக்கும் மனசாட்சியற்ற செயலுக்கு முற்றிலுமாக பொருந்தும். ஓசூர் சீதாராம்மேடு பகுதியிலிருந்து அணுகுச்சாலை மூலமாக குமுதேபள்ளி ஊர் நோக்கி பயணித்தால் ஸ்டார் பிரியாணி என்கிற கடைமுன் பகுதியிலிருந்து வருமான வரி அலுவலகம் வரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் கழிவு நீர் தேங்கி மக்கள் மீது தெளித்து வரும் அருவருப்பான நிலையை அனுபவிக்கலாம். கழிவுநீர் நட்ட நடு ரோட்டில் ஓடுகிறது என ஓசூர் மாநகராட்சியை கேட்டால் பேரண்டபள்ளி ஊராட்சி மீது பழி சொல்கிறார்கள். பேரண்டபள்ளி ஊராட்சியின் உதவியை நாடினால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை குறை சொல்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலை துறையினரை தொடர்பு கொண்டால் ஓசூர் மாநகராட்சி மற்றும் பேரண்டபள்ளி ஊராட்சி மீது பழி போடுகிறார்கள். மக்களை அலைக்கழிக்கும் இவர்கள் மூவரிடமிருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்வது எப்படி? இந்த கிருஷ்ணகிரி ஓசூர் கிருஷ்ணகிரி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 1 மாத காலமாக டிரைனேஜ், அதாவது கழிவுநீர் கால்வாய் இல்லாத காரணத்தினால சர்வீஸ் ரோடு, ஹைவேவோட சர்வீஸ் ரோட்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறுதி நகர்ல இருந்து டெய்லி போயிட்டு வரனால அந்த தண்ணிக்கிறதுனால வரவங்க மூஞ்சில அடிக்குது, எல்லாம் துணியாகுது. அதனால வந்து இதை கிளீன் பண்றதுக்கு யாரோ ஒரு இதை வந்து அதிகாரிகள் முடிவெடுங்க. உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.